ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் நம்மளை பின்னி எடுத்துட்டுருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறாரு, சௌக்கியமா? பின்னத்தில் நேராக 3ஆம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்குறாரு. சாமி என்ன இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆணும் பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். மோகினி 3ஆம் பாட்டில் ரோஹிணினாலே உங்களுக்கு போத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பால் அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண் சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எதையாவது உலக விஷயங்களை நங்குன்னு பிடிக்கிட்டு அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியம் இருக்குது. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி, ரெண்டுமே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் அண்ணா சந்தோஷத்தோடு அருமையான யோகியில் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துருக்கனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும், சித்திரை 28ஆம் தான் குரு பேர். அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே, ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்கிறது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிஞ்சு நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறைய நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா?
குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள், நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேரம் பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதியா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பெயர்ச்சி, குரு அக்கறம் முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்த நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு வரணும் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்ச தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்தில் தான் இருப்பார். ஒரு சொல்ல இப்போ நான் பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் இப்போ சாமர்கள் நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கணும், பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துறீங்களா? அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும். அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியிலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போகும்போது திருப்தியே அடையாது போல் இருக்கு. ஆனால் திருப்தி அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் டு ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குரு வக்கரம் முடிஞ்சு தை மாத கடைசியில் அருமையாக நன்னா ஆகிட்டார். பிப்ரவரி 11ஆம் தேதி பிரமாமா ஆகிட்டார். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது ரிஷபத்தில் உட்கார்ந்ததுனால பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அந்த 6ஆம் வீடு ஆகிடுறது மிதுனம், 5ஆம் வீடு ஆகிடுறது ரிஷபம், பூர்வ புண்ணியம். மிதுனத்துக்கு போகிற காலத்தில் பார்த்துக்கலாம். அது சித்திரை மாதத்தில் வருது, மே மாதத்தில் போகிற சித்திரை கடைசியில் தான் மாறுறது. குருவனுடைய அம்சத்தில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, குரு உச்ச வீடு நோக்கி போயிட்டுருக்கு. மொத்தம் அது பெரிய விஷயம் இல்லை. சந்திரன் காலை நிற்கிற ரோகிணியில் ரொம்ப அது பெரிய விஷயம். இதுக்காக திருப்பி ஹைலைட் பண்ணுற காரணம், சந்திரன் காலில் குரு நிற்கிறன்னா யோகத்தை கொடுப்பார். அது நம்ம போகபாகியத்தை அனுபவித்து அப்படியே போடக்கூடாது, சஞ்சலமாக கொடுத்துருவார். அதை எப்படி பயன்படுத்திட்டு என்ன மாதிரி பண்ணலான்றது அந்த ஐடியா ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு. போடக்கூடாது. அதெல்லாம் குருச்சந்திர யோகம் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கற்பனையில் கொண்டு விட்டுரும். கற்பனை வளம் மிக்கதாக ஆகிடும். கற்பனை வளம் மிக்கதுன்னா உங்களை பொறுத்தவரை எழுத்தாற்றலோ கலைஞர்களோ திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பாட்டோ செயல்பாட்டோ நடிக்கிறதோ எழுத்தாற்றலோ டெக்னிஷியன் அது தகுந்த மாதிரி அந்த
அவுட்புட் இந்த நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயமோ எல்லாம் இருக்குது. தொலைத்தொடர்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லா விதமான விஷயங்களில் அத்தனையும் வியாபாரம் பண்ணலாம். சர்வீஸ் செக்டார்ஸில் என்னன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் சர்வீஸ் செக்டார் வந்ததுனால குறைஞ்ச முதலீடோட எத்தனை ஒரு டீமாக ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போல்லாம் இருக்குது. சர்வீஸ் செக்டார்ஸில் ஏர்னிங் பண்ணி ரொம்ப பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அதை சந்தோஷம் பண்ண முடியும். 4 காசு வந்தால் தான் குடும்ப ஜீவனம். ஒரு இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து துணுன்னு சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு. வெளிநாட்டில் பார்த்தோன்னா அவன் ஒன்று வெளிநாட்டில் ஒருத்தனுக்கு இண்டஸ்ட்ரி விட்டு வெளிநாட்டிலே ஆட்கள் வாங்கிப்பாங்க. ஏன்னா இவன் ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டான், பிஸ்னஸ் லோன் பண்ணிட்டே இருப்பான். பணத்தில் போடுற வழக்கமே கிடையாது. எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மில்லியனர், மல்டி மில்லியனர் அங்கே அலௌடு. நம்ம ஊரில் மில்லியனர் ஆக முடியாது. கோடி கணக்கில் வச்சுக்கலாம், அதோட பிடிங்கிடுவாங்க கவர்மெண்ட்டு. அது என்னமோ நம்ம நாடு அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, எல்லா காட்டிலையும் அப்படி தான் இருக்குது. எப்படி இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஐடியாவே பண்ண முடியாது. ஆனால் இப்போ அந்த ஐடியாவில் நிறைய கொடுப்பார். இந்த சம்பாதிக்கிற வழியை எப்படி பண்ணலான்னு. ஒரு இடத்துல அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்து வாங்குவது பேரே அடிமை தொழில் தான் பேர். இப்போ அதுலேருந்து விலைக்கு நீ 4 பேருக்கு அடிமை தொழில் கொடுப்பேன். 40 பேர், 50 பேர், 400 பேர் அப்படி போகும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பரவலாக போகும். எல்லா விஷயத்துலையும் எதுவும் பிஸ்னஸ் தான், வியாபாரம் தான். எல்லாமே வீட்டு சாப்பாடு பண்ணி வீட்டில் கொண்டு கொடுக்குறதுலேருந்து சாப்பிட்லேருந்து ஒரு வீட்டுக்கு டெலிவரி சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வியாபாரம் தான். பணத்தை வெளியில் அது கூட இல்லை, வியாபாரம் தான். எல்லாமே இருக்குது. ஆபரணம், சைல்ட்ஸு அலங்கரிக்கிறது, பாத்திரம் பண்ணாங்க, எல்லாமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் குரியர் சர்வீஸ் பற்றியில் நெட்வொர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம். எத்தனையோ விஷயங்கள், டீச்சிங் கெப்பாசிட்டி, நெட்வொர்க்கிலேயே கிளாஸஸ் நடத்துறதுக்கு ஓடுறது, அப்புறம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுலேருந்து, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, கமிஷனைசேஷன் பண்ணுறது, பேக்கேஜ் இண்டஸ்ட் பண்ணுறது, அத்தனை இருக்குது. அவ்வளோ ஏற்றுமதி இறக்குமதி, வரி விளம்பரங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்கு. அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னீஷியன்லேருந்து எல்லாத்துலேயுமே நுட்பமாக செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே அறிவோடு இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு பகவான். அந்த அறிவு பண்ணும். இவ்வளோ தூரம் பரீட்சை மார்க் பண்ணி இவ்வளோ வாங்கினா தான் உனக்கு எல்லாம் படித்து கிளாஸ் ஏற முடியும். அப்படி பண்ணணுமே இல்லை இப்போல்லாம். அதுக்கு உண்டான பண வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் இவனே ஏன் பண்ணுவான். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தை படிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தை வேலை செய்யணும்னு கிடையாது. 24 hours எப்படி வேணால் அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் சந்தர்ப்பத்தில் உண்டாகி இருக்குது நாட்டில். அது காரணம் நவகிரகங்கள்லேருந்து ஒத்துழைக்கிறார், குருவோட ஒத்துழைக்கிற அமைப்பு வந்துடுத்து. ராகுகேதுக்களுடைய அம்பளம் வரும்போது இப்படி தான் தூண்டி விட்டு பண்ணணும்னு இல்லை, எது சார்ந்ததோ அது பிரகாரம் தூண்டி விட்டுரும். அது அவ்வளோதான். நல்லது கெட்டது நடக்கலாம். ஸோ நேர்மையாக போனால் சுரர், வேறு மாதிரி போனால் அசுரர், அவ்வளோதான். குணங்கள் மாறி போய்டும். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவுமே வாழ்க்கையில் அத்தியாவசியமான அம்சங்கள் எல்லாமே நம்ம கூடி வரணும்னா இது திரவியம் தேடு, திரைக்கடலோடு திரவியம் தேடி சொல்லிவிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் போய் சம்பாதிக்கணும். அப்போவே அப்படி இருக்குது. நம்ம நாட்டிலேயே சம்பாதிச்சு 4 பேருக்கு நீ அங்கே போகாத, இங்கேயே எல்லாம் பண்ணலாம், அது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி இங்கேயும் யாரும் பண்ணவே இல்லை. தாபரவத்துலேருந்து அப்படி தான் இந்த யோகத்தில். அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலேயும் நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலும் இது நம்ம நாட்டு மார்க்கெட் சண்டை மாதிரி ஆகிடுச்சு. நம்ம நாடு வெளிநாட்டை இது வாங்கி சாப்பிட்றது மாதிரி நிலைமாட்டை தவிர இந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து போய் வேறு மாதிரி வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் அதில் நிறைய டேக்ஸ் போட்டால் நிறைய பணம், ஃபார்னிச்சர் நிறைய வரும்னா அசிங்கமாக இருக்குது நினைக்கும் போது. வேறு ஏதோ மாதிரி கேட்குறதுக்கு. அதனால் இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணுன்ட்டு நான் அட்வைஸ் பண்ணலை. இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் குத்தமாக சொல்லலை. அப்போ நம்ம ஜீவனத்துக்கு நிறைய சம்பாதிக்கணும்னா இங்கே வாய்ப்பு உண்டாக்கணுமா வேணாமா? அதுதான் பண்ணுறாரு. உங்களோட வாழ்க்கை ஒரு அமைப்பே மாற்றுறார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட வெறும் நீ உழைக்கிறவன் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தலைவரே நீர் ஆகிடுவீங்க. ஒரு 4 பேர் சேரும்போது நீ முதலாளி ஆகிடுற, அவரும் ஷேர் பண்ணிக்கிறார், பொழும்போது பங்குதாரர் ஆகிடுறாரு. அதே வேறு இடத்துல போகும்போது ஜாயின் வெஞ்சர் ஆகிடுறது. இப்படி தான் உங்களுக்கு ஃபேமிலி கூட ஒரு கும்பலாக ஒரு ஃபேமிலி எல்லாம் மறுபடியும் இணைஞ்சாச்சுன்னா பாரம்பரிய பிஸ்னஸ் எதுவோ அது வந்துடும். அதில் நீங்கள் ஷாப்பாக ஞானத்தை கொடுத்துருப்பான். அது வையா உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணால் வரும்.
மற்றவங்க திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் திருப்தியாக வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ நிறைய பணம் வரும். மல்டிபிள் ஒன்று விருத்தி வரும். 10 20 இல்லை, 10 × 10 100, 100 × 10 1000 100 × 100 இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் பெருகின்னு போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த வலைத்தளம் ரொம்ப உதயம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போல்லாம் டெக்னிக் நோவல்லாம் குழந்தைகளுக்கு அத்துப்படி, நம்ம ஒன்றும் சொல்லலாம் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக தூக்கத்தில் கூட எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி அனுபவிக்கிறது, போகிறது, கொள்வது, என்ன ஐடியா பிளான் பண்ணுறது, அதுதான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ குடும்பத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும், எங்கேயோ இருக்கிறது காட்டலாம். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பில் மகரத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் தான். அதே மாதிரி 10ஆம் இட அதிபதி பார்த்தோன்னா மகரத்துக்கு அதே சுக்கராச்சாரியார் தான். இதெல்லாம் இருக்கும்போது கேட்கவே வேண்டாமா உங்களுக்கு. 3ஆம் இட அதிகாரி பார்த்தா குருவே தான். இந்த 3ஆம் அதிகாரி, 5ஆம் இட அதிகாரி, அப்புறம் பாக்யாதிபதி பார்த்தா அதே அந்த புதனே. இதெல்லாம் ஒரு ஒன்றா உட்காந்துட்டு கும்பத்தில் வீட்டிலே உட்காந்து பண்ணுவாங்க. தண்டா வீட்டு தன வீடு கும்பத்தில் சுக்கரன் அப்புறம் மேலே போய்ட்டு வக்கரமாகி மேலே போய்ட்டு திரும்பி வக்கர ஒரு ஸ்டைமில் நடக்கும் பின்னாடி போக. இப்போ இல்லை அது. அதனால் மாசி மாதத்தில் நல்லா பண்ணிட்டு பின்னாடி சுக்கரன் உடனே மாசி மாதத்தில் சுக்கரன் மேலே போயிடுவார். புதன் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்புறம் மதியம் மெதுவாக அவர் மேலே போயிடுவார். இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, கவலைப்படலை. சனீஸ்வரர் தொடர்பு செவ்வாய் சம்மந்தப்பட்ட கடத்தரத்தில் உட்காந்து தொடர்பு கொள்வார். கழகத்தில் உட்காந்து மக்கரமாய் மேலே இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராமாலாம் நிறைய இருக்குது. கோச்சாரம் ஒத்துழைக்கிறது. அந்த மாதிரி ஒரு டைம் எலிமெண்ட் கொடுத்து பண்ணும்போது குருவனுடைய பிரகாசத்தன்மை எல்லாருக்கும் வெளியில் அனுபவிக்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்முலா சனீஸ்வரன் பண்ணியிருக்கான் பாருங்கள். எப்படி பண்ணான்னு தெரியல. ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டு ஒரு கிளிக்காக எல்லாத்தையும். அதுதான் அந்த கோச்சாரத்தில் பெரிய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கலத்திரம், கல்யாணம் சந்தோஷமாக பிரமாதமாக நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பீங்க. பயப்படவே தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரும். காரணம் என்னென்னா 6ஆம் வீட்டு அதிகாரியை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதனே தான். அவன் தான் வியாபாரி. ரோலிங் மணி கொடுத்துட்டே இருப்பான். அப்புறம் கவலை என்ன உங்களுக்கு? பிரச்சனையே இல்லை. 9ஆம் வீட்டு அதிகாரி பாக்யாதி அவரே தான். கவலையே இல்லை உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் மகரத்தினுடைய அமைப்பிலேயே எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு பெரிய வாழ்க்கை வருமானு ஒரு எதிர்பார்த்துருந்துவே இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்க கையில் எடுத்து கொடுக்குறான். அவனே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் குருவனுடைய அமைப்பு பிரமாதம். சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொண்டு செய்யறது பிரமாதம். செவ்வாய் சந்திரன் கூட இது டீம் ஒர்க் பண்ணுறது பிரமாதம். சுக்கிரனோட செவ்வாய் பரமனண்டாக டீம் ஒர்க் பண்ணுற நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணுவார். எல்லாம் பண்ணுவார். குருசாரத்தை நின்று புனர்பூத்து நின்று செயல்படுறாரு. அங்கே சுக்கிராச்சாரிய கேட்கவே வேணாம். ராகு பேக்ரவுண்டாக இருக்கான். இந்த பகவனு மூக்க நுழைக்க முடியாது. இப்படி ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் திறமையைக்கு பயன்படுத்தின்னு உங்களையும் உயர்த்தி தானும் வாழ்ந்து மற்றொரு அமைப்பை கொடுத்துருக்கும்போது குடும்பம் சந்தோஷம் வாழ்க்கை அமைப்பை பெற்று நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குரு வக்கர நிவர்த்தி ஆகி நன்னாயிட்டார். ஸோ பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நல்லாயிட்டார். ஆக கும்பத்துக்கு குரு என்ன வேணும்? 2ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தானாதிபதி. கும்பஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரர் அங்கே அவரே விரையாதிபதியாக இருக்கலாம், உட்கார்ந்துருக்கார். ஸோ தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது பார்த்தா மாசி மாதத்தில் சூரியன் கூட இருப்பார். இப்போ சூரியன், சனி, அது பிறகு சுக்கிரன், புதன் எல்லாம் வந்துட்டால் சுக்கிரன் உடனே வேலை போயிடுவார், மீனத்துக்கு போயிடுறார். தன வீட்டிலே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டு அதிகாரி. புதன் யாருன்னா 5ஆம் வீட்டு அதிகாரி. அந்த புதனும் உட்கார்ந்துருப்பார் கூடயே. அப்புறம் வக்கரமாகி புதன் கும்பத்துக்கு வருவார். ட்ராமா அதெல்லாம் புதன் வக்கரம்னா ஒரு வாரம் 2 வாரம் அது சும்மா ஒரு கணக்காக. என்ன பாம்பு இருக்குல்ல, அது இம்சப்படுத்தும். அது ஏதாவது வேலை காட்டுதுன்னா உடனே போய் அடிக்க வேண்டியதுதான் அவர். கிருஷ்ணன் பாரதத்தை பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படி வீழ்ப்பான். பாவந்த ஒரு 100 பேர் பலம் போயிடும், சக்தி போச்சு. உடம்புல சக்தி போயிடுத்துன்னா அந்த ஃபோம் போயிடுத்துனாலே கட்ஸு போச்சுனாலே போச்சு.
ஃபெயில், அவுட் தான். கிரிக்கெட் விளையாடுற அந்த ஃபேம் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அடித்து அந்த ஃபேம் அந்த இது போயிடுத்துனா ஃபேம்னஸ் போயிடுத்துனாலே ஃபெயில், அவுட்டு, அது போயிடும், ஆட முடியாது. அதுதான் மூளை ஜாஸ்தி. இது கண்ணுக்கு அவ்வளோ பவர் பாருங்கள், திஷ்டாந்தத்தில் அதுக்கு தான் அந்த புதன் வக்கரமாகி கண்ணை சுருக்கிறது போகிறது வருது, இதுதான் பண்ணுவார். இப்படியே பண்ணிட்டு இருப்பார் அந்த ராமா. அது சுக்கரன் இதே பண்ணிட்டு இருப்பாங்க. சுக்கரன் வக்கரமான உடனே வந்துடுவார். இப்போ மீனத்தில் போகிற சுக்கரர் உட்காந்துருப்பார். அப்புறம் ராகு கீழே இறங்கிடுவார். சுக்கரர் ராகு உட்காந்துருப்பார், செக்யூரிட்டி கார்டு மாதிரி. குரு எங்கே உட்காந்துருப்பார்? உங்களுக்கு சம்மந்தப்பட்ட 4ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். அந்த குரு யார் உங்களுக்குன்னா லாபஸ்தானாதிபதி. அவர் உட்காந்துட்டு இருப்பார் 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ஜம்முன்னு நல்லாயிட்ட உடனே சந்திரனுடைய கால் நிற்பார். சந்திரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, முதலீட்டு ஸ்தானாதிபதி. முதல்ல நல்ல நீங்கள் இது வரைக்குமே பயிர் விளைச்சல் தொழில், சின்ன சின்ன தொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, கக்குரு இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன பண்ணி துணி நீங்களே கொண்டு மார்க்கெட் நீங்களே கொண்டு ஆளுக்கு போட்டு துணூண்டு சம்பளம் ஜீவனத்தில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு அறகுறை சாப்பிட்டுட்டு குடும்பத்தில் வாங்கிடுங்க மாட்டேன். இப்போ எங்கேருந்தோ பணம் நிறைய வரப்போகிறது. லாட்ரி டிக்கெட் இல்லை, சொத்து பத்தெல்லாம் வாங்குவீங்க, எல்லாம் செய்வீங்க, பிரமாதமாக பிரகாசிப்பீங்க. உங்கள் திறமையை மேற்று உங்களோட இண்டஸ்ட்ரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு கை கொடுத்து அவங்க பணம் போட்டு உங்கள் பணம் போட்டு எந்த டீம் ஒர்க்காக பண்ணி முதலீடு ஆக்கிடுவாங்க. சாதாரணமாக உங்களுக்கு முதலீடு போட்டது இருக்காது, அவனே முதலீடு போட்டு சர்வீஸு பார்ட்னராக இப்போ சர்வீஸு பெய்டு சேலரி டைரக்டராக இப்போ ஏதோ ஒன்று வாங்கிப்பான் அவரே எல்லாமே. ஆனால் நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகிடுவீங்க. வெரி ஸ்மந்த இண்டஸ்ட்ரி நடத்தினா கூட என்னன்னு தெரியும். நீங்கள் பொறுத்தவரைங்க அத்தனை நீங்கள் கலைஞர்கள் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல உழைப்பு உழைச்சல் செயல்பாடு எல்லாமே நமக்கு விருந்தாக கொடுக்கும். அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு முதலீடு போட்டு அவரை போட வச்சு அவங்களோட சேர வச்சு இத்தனையும் பண்ணி சொத்து பத்துகள் வேறு ஒருத்தன் சொத்தால் உங்களுக்கு கொடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாரு பாருங்கண்ணா, ஆச்சரியமாக இருக்கும். மோட்டர் வேலையை பார்த்து உட்காந்துட்டு இருக்காதிங்க. இனிமேலாம் உந்தி கையை பிடிச்சி இத்துன்னு பண்ண போகிறாரு. கும்பத்தினுடைய அமைப்பில் பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் நானே முன்னாடி தனி மகரமும் கும்பம் தான் டாப்பில் போவோம் இன்றைக்குமே. ஏன்னா என்றைக்கு நீங்கள் வருது உழைச்சிட்டே இருக்கணும், முதலாளி உதவியாக இருக்கணும்னா ரஷ்யா மாதிரி 0 ஆகிடும். அவ்வளோதான் பிரயோஜனம். சைனாமல் 0 ஆகிடும். எவனோ காட்டி நாசம் பண்ணுவான். இதெல்லாம் தேவையா? நீங்கள் ஆனால் தான் தெரியும். உழைப்பின் பயனை அறியணும்னா நம்ம 4 பேருக்கு நம்ம உழைப்பை கொடுத்து அவங்களோட வேலை வாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வரணும், வாழ வைக்கணும். அதுதான் உழைப்பின் பயன், அனுபவிக்கிறது. அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு குறையும் கிடையாது. எல்லா பாரம்பரியமும் நன்னா பண்ணுவீங்க. இது இப்படி தான் இப்போ வரணும், இப்படி தான் இருக்கணும்ல, எதுக்கு தான் பண்ணி அந்த எளிமையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். விட்டாமல் பண்ணக்கூடிய ஆள். குடும்பம் நன்னா இருப்பீங்க, கவலைப்பட தெரியும். ஏன்னா பூர்வ புண்ணியம் நன்னா இருக்குது. பூர்வ புண்ணியம் ஒவ்வொருத்தருக்கு நல்லபடியாக இருந்தாருன்னா, அது குருவாக இருந்தால் குரு பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்தா கெடுதல் இருக்கிறது கெடுத்துடும், அது ஒரு விஷயம். ஆனால் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட குரு உச்சமாக பலத்தில் யோகினி கால 2 பஞ்சம் பயங்கர பணமாகி மூளையோடு ஒர்க் பண்ணான்னா எடுத்தோம் போனான்னா வியாபாரம் வராது. எடுத்தோம் போனால் உழைப்பு பயன் தரணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் உணர்ந்து அந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அமைப்புகளை கொடுத்து அதை சித்தி பெற செய்து உங்களையும் அந்த இதில் முதலாளி ஆக்கி வாழ்ந்து காட்டுறான் பாரு. வளைய பொருள்லேருந்து எல்லா துறை எதிரெடுத்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் வாங்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வராது. அவருக்கே மனசு போய் கொடுக்க போகிறார். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமான முறையில் உங்களுடைய வெளித்தொடர்பெல்லாம் மாறும். இன்னுமே எல்லாத்துலேயுமே வருவீங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அதில் மேனேஜ்மெண்ட் சரி இதாலும் சரி, டெக்னிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, அது உழைப்பெருவட்டும். ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் நீங்களே ஆண்டர்ப்ரனர் ஆகி சொந்த பிஸ்னஸ் அது இது. ஒரு பக்கம் லைசன்ஸ் ஒர்க்லேயே கொண்டு வருவீங்க. ஒரே சமயத்தில் பல விஷயங்களில் ஈடுபாடு பணம் கொட்டும். குழந்தைகளும் உங்களை பின்பற்றி அப்படியே பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லாவே இருக்கும். ஆனால் படிப்பு 2ஆம் பட்சமாக தான் அமையும். ஏன்னா எல்லாம் தொழில் சார்ந்தது எல்லாமே. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது படிக்கணுமோ அதை படித்து முடிச்சிடுவாங்க குழந்தைகள்லாம், கவலைப்பட வேண்டாம்.
அதில் பெரிய ஆளாக ஆகிடுவான். என் பிள்ளை அவளாம் படிக்கலையே படிக்கலையேன்னு அந்த படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த படிப்பு தான் வேறு மாதிரி வரப்போகுது. இப்போல்லாம் நம்ம இப்போ பழைய சிஸ்டம் இல்லை, வரப்போகிறது மாறப்போகிறது. அது இப்போ வேணாம், அப்போ பார்த்துக்கலாம். அது உண்டானபடி எல்லாம் நெட்வொர்க்லேயே எல்லாம் படித்து மினிமம் இது உண்டு படித்து தொழிலெல்லாம் பண்ணுவாங்க. தொழிலுக்கு அந்த வாசனை இருக்குல்ல, ஞானம், பழைய வாசனை, அந்த பரம்பரை திருப்பி வருது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கையாளுறது கொள்றதுன்ற பற்றி அந்தந்த நேரத்தில் அதுவே செயல்படுத்தும். ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆப்ரேஷன். அதனால் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சூரியன் கடத்துறோம். இப்போ சூரியன் இப்படி இருக்கானே பார்க்குறீங்களா? சூரியன் எப்படி இருந்தால் அந்த சூரியன் தான் மாசி மாதத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க, கும்பத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அவரே வந்து பண்ணி கொடுக்குறாரு. பங்குனி மாதத்தை 2ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கான். ஸோ உட்காரும்போது 2ஆம் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு 8ஆம் வீடை பார்க்குறாரு. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. சூரியனுக்கு 8ஆம் வீடு கிடையாது. பகை அறுத்துரும் 8ஆம் வீடு சூரியன் பார்த்தானா. அந்த பொண்ணு அடங்கிடணும், ஓடி பொண்ணு, இல்லை காலில் விடணும், சலண்டர். இதான் சூரியன் 8ஆம் வீடை பார்த்தானே. அதான் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று. அதான். அதனால் புதன் கூடயே ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அறிவு பயன்படுத்தி பண்ணும்போது சாணக்கிய புத்தி நதுரும் பின்னாடி. அதெல்லாம் நிறைய விஷயங்கள்னால் அது உள்ளேருந்து அது கொடுப்பாரு. அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அது எப்படின்னு வாயால் சொல்ல முடியாது, செயல்பாட்டில் வருது. சொல்ல வாயால் சொல்கிறதுன்றது இது கணக்கு இல்லை, அவங்க போட்ட கணக்கு. அப்படின்னா பார்த்து நம்மளே பண்ண இத்தனை நாள் பெரிய ஆளாக இருக்கணுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வரும் முன்னு மேலே வரத்துக்குள்ளே போதும்னுறது. ஆடு தழை திடுற மாதிரி வளர திட்டுற மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொன்று கஷ்டங்கள் நஷ்டம் பலிதமாகி அப்படியே பழையபடியே இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் இந்த தத்துவங்கள்லாம் பேசலை, அதில் மாறி வரப்போகிறதுக்காக விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக எல்லாமே வரணுன்னா நமக்கு வயசு 100 ஆகிடும். அதனால் இந்த வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி குரு கொடுக்க போகிறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா இந்த மாசி பங்குனி எல்லா கிரகங்களும் வீட்டில் உட்கார வச்சு, பேச்சுலர் கிரகங்கள்லாம் உட்கார வச்சு கும்பத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சுக்கிரன் மேலே போகிறாரு. புதன் மேலே போயிட்டு வக்கரமாக ட்ராமாய்க்கு திருப்பி வருவார். மேலே ராகு வந்துருக்கான். அதுக்காக அவனை பண்டலை கூட்டணும், விஷயம் பண்ணவனை, அதுக்காக சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைக்கிறது. அதனால் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டதில் செவ்வாய் உட்காந்து 8ஆம் பார்வையால் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் செவ்வாய் நிறைய குருவோட டீம் ஒர்க் பண்ணுறாரு. சுக்கிரன் குருவோடு சேர்ந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கை அமைப்பை திறமை மேலும் மேலும் விருத்தி கொடுத்து நானும் உலகத்து நம்பர் 1 பணக்காரனாக இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும், பிரபுவாக இருக்கணும், அண்ணன் நம்பி ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் என்னட்டு என்னோட பணி செய்யணும், எனக்கு அத்தனை உறவுகளும் வைக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான கேட்க நடக்க போகுதுன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன். குரு வீட்டிலே உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு குரு முடிவெடுத்து தான் எல்லாத்துக்கும் போய்ட்டுருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போகிற கேசா மாதிரி குரு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான். மீனத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார். ஆமாம், ஊருக்கெல்லாம் சரி, எனக்கு என்ன வந்தது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு மீனத்துக்கு ராசிக்காரங்களாம் கொஞ்சம் மொய்ப்பாங்க. அது நடக்கிறதா இல்லையான்றது வேண்டாம். இருந்தாலும் ஒரு குறையில் நல்லா வச்சுருப்பார். என்ன இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ குரு சுக்கிராச்சாரியோடு சேர்ந்து இது பண்ணுற ராசி பண்ணுற மீனத்துக்கு சுக்கிராச்சாரியர் 3ஆம் வீட்டு அதிகாரி ஏன் வச்சுக்கிறோம். அதனால் சுக்கிரனோட பண்ணும்போது 3ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டு அதிகாரி யாரே அப்படி கேட்காதீங்க. எப்போதும் புத்தி கொண்டு செயல்படுறது தான் சுக்கிரனும் புதனும். விஷமத்தனம் பண்ணால் ஒதுங்கி போயிடுவார் சுக்கிராச்சாரியார். வேறு ஐடியா பண்ணி விஷமத்தை வேறு மாதிரி முடிப்பார். அவரோட சேர்ந்ததுனால விருத்திக்கு வரும். எவன் குழி வெட்டுறான், எவன் வெட்ட போகிறதில்ல, பாழாக போகிறது, நிந்த போகிறது, இப்படிலாம் ஒரு மாட்டின்ட்டு அவஸ்தப்பட்டு நீங்கள் ஒதுங்கி போனங்கள அதெல்லாம் களையில் எடுத்துட்டு உங்களுக்கு நல்ல பாதையாக கொடுத்து மேலே கொண்டு வரோம். புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்தமாவதி புதன் இது அந்த அந்த உபயராசிக்காரர்களுக்கு உபயராசி தான் இந்த புதன். அந்த புதனும் டீம் ஒர்க் அப்படின்னு கூடையே தான் வந்துட்டுருப்பார். 30 போயிது
3-4 கிரகம் ஒன்றா உட்காந்துருக்கும். ராகு இப்போ வரப்போகிறதில்ல. சித்திரை மாதத்தில் 13ஆம் தான் ராகுக்கு, அது வரைக்கும் பயமூன்னு இருக்கலாம். மீனத்தில் தான் உட்காந்துருப்பேன், கவலைப்படாது. அடுத்தது யாரும் பார்த்துக்கலாம். சித்திரை மாதத்தில் வந்தால் கூட குரு சித்திரை மாதம் பிரமாதமாக கொடுத்துட்டுருக்காரு. அவர் எப்போ கீழே வந்தாரோ ராகு, அப்போ ஹர்ப வளையம் வந்துடும். அப்போ வேணாம் நமக்கு. அதே சமயம் செக்யூரிட்டியாக இப்போ ராகு கூட சுக்கிரன் இருக்கிறார். அது அசுரர்கள் சம்மந்தப்பட்டவருக்கு அவர் தான் தலைவரே. சுரர் சம்மந்தப்பட்டதுக்கு செவ்வாய் வேணும். அதுதான் சத்தம் போடாமல் செவ்வாய் புனர்பூசம் நிற்கிறார். எப்படி பாருங்கள், அவங்க இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளை எப்படிலாம் அதை பயன்படுத்தி செய்யப்படுறான்றது நமக்கு தெரியாது. உள்ளே இங்கே ப்ரோக்ராம் பண்ணுற செய்யப்படும். அது ப்ரைமோட் சென்சார். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்க. நம்ம பேசாமல் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். குடும்பத்தில் பழகை பாராட்டக்கூடாது. உறவுகள் கை கொடுக்கும். நமக்கு விட்டது தொட்டது பிடிச்சி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தானாக எல்லாம் வரும். உனக்கு வரா மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு சமயத்தில் யோகங்கள் வர்றதுனால அவங்களுக்கு பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் திருப்பி பழைய விட்டு எல்லாம் திரும்பி வந்துடும். பிரச்சனை கோர்ட்டு போகிற வரைக்கும் எல்லாம் அதுவே சால்யூஷன் ஆகி 2 பேரும் ஒரு எம்ஓஐ போட்டு வெளில வந்துடலாம். பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும், வியாபாரத்துலேருந்து, தொழிலேருந்து எல்லாம் நன்னா விருத்தி ஆகும். மீனத்தினுடைய சம்மந்தப்பட்டு பொறுத்தமாருக்கு மற்றவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளாக ஆவாங்க. தனக்கு தனியாக பெரிய ஆளாக இருந்தால் கூட மற்றவங்களுக்காக வாழ்க்கை அப்படின்ற ஒரு இணைப்பில் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் சரியாக பண்ணக்கூடியவங்க. டீச்சிங் ஷோயில் சரி, மேனேஜ்மெண்ட் சரி, சூப்பர் சரி, எல்லாத்துக்குமே அரசியலும் சரி, வங்கிலையும் சரி. அப்போ அதை கட் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அந்த லைசன்ஸ் ஒர்க் பண்ணும்போது இப்போ தான் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். பெட்டர் டாக்டர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டாக்டர், அட்வொகேட், கமிஷன் ஏஜென்சி, கூரியர், இதெல்லாம் இருக்குது நிறைய. அப்புறம் அந்த டாக்ஸேஷன் கன்சல்டேஷன், விளம்பரம், நிறுவனத்தினே இருக்குல்ல, அது எத்தனையோ இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு முத்திரை பதிப்பாங்க. ஏன் இப்படி இருக்கான்னா, 10ஆம் கிளாஸ் டீச்சர் 10ஆம் கிளாஸ் தான் இருப்பாள். வேறு கிளாஸை போகிறான்னா நம்ம தானே போவோம். அதே மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. 4 பேரை சொன்னேன், 400 பேரை மாட்டோம். பேரும் புகழும் இருக்கும். என் பையன், என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பேரும் புகழும் இருக்கும். பெருமை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய ஆனந்தம் இல்லையா அது லைஃப்பில்? சாதிச்சு காமிச்சாரா இல்லையா? நான் சாதிக்கிறது காட்டில் மற்றவனை சாதிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா உங்களுக்கு? அதில் வரக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கு பாருங்கள். அதுதான் குடும்பத்தோடு வாழக்கூடிய யாருன்னா இவங்க தான். குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும், சொல்லவே முடியாது. அவள் குடும்பத்தில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலேயே சலிப்பு வராமல் ஆதரவோடு எல்லாம் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்கறதுக்காக சுக்கிரனோட தொடர்பு கொண்டிருக்கார். இதை தொடர்பு கொண்டு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நம்பர் 1 ஆக்கிறதுக்கு தான் பண்ணுறார். உள்நாடு வெளிநாடு மட்டுமில்லை, எல்லா நாட்டிலும் நீங்கள் இருக்க முடியும். வல்லவன் நல்லவன் எங்கே வேணால் வாழலாம். அது புத்திசாலி எங்கே வேணால் வாழலாம். இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ தகுந்த மாதிரி செயல்பட்டு குற்றம் குறையை பார்க்காம நல்லது முதலும் பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுக்கு இந்த புதன் கலத்தரமாக இருக்குது. புதன் ஐயப்பா என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் பிரிவினை இருந்தால் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒத்து வரலன்னா கூட டைவர்ஸ் சொல்ல பண்ணிக்க மாட்டாங்க, மறுபடியும் ஒன்றாயிடுவாங்க. எத்தனையோ இதில் படிப்பட்டிருப்பாங்க. இப்படி தான் இருக்குது, வேறு எனக்கு வழி இல்லை, பகவான் கண் திறக்கல. அந்த கண் திறக்கல இல்லை, இப்போ கண் திறந்தாச்சு எல்லாருக்குமே. அந்த மாதிரி அமைப்பில் இருக்க எல்லாருக்குமே திருமணம் மறுபடியும் பண்ணிக்க வேண்டாம். வய புருஷங்காரம் மாறி வந்துடுவான், இல்லை அந்த ஒய்ஃபே மாறி வந்துடுவான். இப்படிலாம் கொடுக்குறான். ஏன்னா ஈஸியாக விவாகரத்து பண்ணுறது சர்வசா சட்டங்கள் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு விவாகரத்து பண்ண கூட அப்பா அம்மா மாறுமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மன உளைச்சல். அதுக்காக குழந்தை பெறோம். இந்த மாதிரி எத்தனையோ சர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்படி இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ரெமிடி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். பொற்காலமாக இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் பயன்பாட்டு உள்ளதாகவும் விருத்திக்கு வரதாகவும் இருக்கும். குழந்தைகள் வளர்ந்ததுலேருந்து ஆளக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தனான தர்மத்தில் ஈடுபட வச்சு நீங்கள் செய்யக்கூடிய அபாரமான இந்த செயல்களால் உங்களை உயர கொண்டு போய்ப்பார். அதுக்கு உண்ட அனுகூலமான பொருட்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறார். சுக்கிராட்ச தொடர்போடு கொடுக்குறார். அதான் வேடிக்கை.
செவ்வாய் தொடர்போடு வருது. அதுவும் மட்டும் இல்லை, செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு வந்து அவர் தான் பாக்யாதிபதி, தனாதிபதி. பாருங்கள், செவ்வாய் புனர்பூசத்து குருவோடு கலந்து அவர் டீம் ஒர்க்கை பண்ணி செயல்படுறாரு. சந்திரன் சந்திரன் யாருன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவர் நின்று செஞ்சு கொடுக்குற அளவுக்கு உயிரில் நிற்கிறார். இப்போவும் எங்கேயோ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறாம செட் பண்ணி வச்சு பண்ணுறார். அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த 3 மாதம்தான், பங்குனி மாசி பங்குனி சித்திரை, இந்த 3 மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சு இது என்ன வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்து ஸ்டேட்டஸ் தந்தா வச்சு ஆனந்தமாக லைஃப்பை குடும்பத்தோடு அனுபவிக்கிற காலம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த மாதத்தில் மட்டும்தான் வரப்போகுது. இது இன்றைக்கி இல்லை, தொடர்ந்து இது பரம்பரையாக போகக்கூடிய பின்னாடி வர அத்தனை வருஷத்துக்கு நிரந்தரமாக இருக்கும்படி ஒரு அமைப்பு பண்ணிடுறாரு. இப்போயே பண்ணிடுறாரு. பேஸ்மெண்ட் தானே இருக்கணும்ல, அது பண்ணிடுறாரு. அதனால் உங்களுக்கு கவலையே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, இதில் குரு தான் எல்லாம் கொடுக்கணும். அவர் 3ஆம் வீட்டுக்கு லாய்க்கப்படாது, அங்கே உட்காந்துருக்காரு, கொடுப்பாராங்க. அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா சுக்கராச்சாரியோட தொடர்பு கொள்கிறார். சுக்கிரனுக்கு அந்த வீடு ரிஷபத்துக்கு மீனம் வந்து 11ஆம் வீடு. பார்த்தீங்களா, அவர் அதிகம் அங்கே உட்காந்து பங்கு கொண்டு பலமாக இருந்து வக்கரம் முறிஞ்சி பலமாகி குருவோட அந்த ராசி பருவத்தை பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு குறைபாடுகள்லாம் இருக்காதுங்க. அதனால் வந்து அந்த ரிஷபத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு கலத்தரத்துக்கு சொல்லக்கூடிய புதனுக்கு பாக்கியஸ்தானாக இது பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியர் 9 நேர சப்தமத்திலே உட்கார்ந்துருக்காரு. புதனுடைய கலத்தரம் உங்கள் சப்தமமாக இருக்கக்கூடியது இந்த கன்னிக்கு நேர உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. இப்படிலாம் வந்து பண்ணி புத்தியை பண்ணணும். நான் கேட்டால் தான் கொடுத்தா தான் கடன், கேட்டு வேணாம். நீயா கொடுத்தா எனக்கு கடன் இல்லை, கிஃப்ட்டு. நான் ஒன்று அரிச்சு பிடிச்சி வாங்கினா கடன், அது நீயா வாலண்டராக டொனேட் பண்ண நான் கொடுத்தேன்னா கிஃப்டாக கொடுத்தேன்னா அது கிஃப்ட் ஆகிடுறது. அப்போ உங்களுக்கு வேண்டிய காரியம் தான் இல்லையா? இதெல்லாம் வரைய விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் அனுபவத்தில் மனசில் ஆனந்தம் அப்படியே ஆர்ப்பரிக்கும். நமக்கு கூட இப்படி பகவான் கண்ணை திறந்துட்டாரேன்னு அந்த அளவுக்கு தான் குடும்பத்தில் விருத்திக்கு வரக்கூடிய எல்லாம் ஜெம்மாக இருக்கும். குடும்பத்தில் இனிமேல் யாருமே ஒரு 2 பெற்றுக்காதீங்க, நல்லா பெற்றுக்கோங்க. சின்ன சிஸ்டர்கள்லாம் விட்டுட்டு ஒருத்தருக்குள்ளே ரேப்போட்டாக இருங்க. பெரியவங்கள மதிங்க, பாரம்பரியத்தை விடாதீங்க. கிருஷ்ணரை வணக்கம் சொல்லி அமைகிறேன்.